ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம எஸ்கேஎஸ் கிச்சனில் ஒரு தொக்கு தாங்க பார்க்க போகிறோம். கத்திரிக்காயில் இது ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். சாம்பார் சாதத்துக்கூடயும் டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் இதை வெறும் சாதத்தில் போட்டு நெய் போட்டு சாப்பிட்டிங்கன்னா பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் பிஞ்சு கத்திரிக்காயே இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்து கடுகு தாளித்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துக்கலாங்க. உளுந்து பொரிஞ்சு வந்ததுமே 2 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து செவந்து வரட்டுங்க. பச்சை மிளகா செவந்து வந்ததும் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நான் வெந்து வந்ததும் நாம் வெட்டி வச்சுருக்க கத்திரிக்காயை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் நீளமாக சேர்த்திங்கனாலும் நல்லாயிருக்கும், க்யூபாகவும் வெட்டிக்கலாம். கத்திரிக்காய் ஒரு 2 நிமிஷம் போல் எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டுங்க. வதங்கி வரும்போது 1 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்து இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ 2 தக்காளி சேர்த்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து தக்காளி தண்ணீர் விட்டு வெந்துருங்க. அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். இது வீட்டிலே அரைச்ச சாம்பார் பொடி. இது கூடவே 7 பல் பூண்டை நசுக்கி சேர்த்துக்கலாம். பூண்டாக சேர்க்கறத விட இந்த அளவுக்கு நாம் தட்டி சேர்த்தோம்னா அதனுடைய சுவை வித்தியாசமாக இருக்குங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்கிற மிளகாய்த்தூள் வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வெந்ததும் பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் இருக்கிற தண்ணி சுண்டட்டும்னு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுலாம். நீங்கள் இதே ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிங்கனாலும் சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டு நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு தண்ணி சுண்டுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தண்ணி சுண்டினதும் தேங்காய் பூ சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட கத்திரிக்காய் தொக்கு தயார். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. தயிர் சாதத்தோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய இந்த கத்திரிக்காய் தொக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து மறக்காமல் ஃபோன் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.